எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு பில்டின் கிளாஸ் இருக்குது ஜாவாவில். ஸோ இந்த கிளாஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ன்ற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா java.lang பேக்கேஜில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எவ்வளோ கிளாஸ் இருக்குது, நிறைய இன்பில்ட் கிளாஸ்லாம் இருக்குது. ஆனால் ஏன் இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சூப்பர் மோஸ்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்டையர் ஜாவாலே இதான் சூப்பர் மோஸ்ட் கிளாஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இம்ப்ளிசிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற எந்த கிளாஸாக இருந்தாலும், அப்படி இல்லைனா ஜாவாவில் இன்பில்ட்டாக இருக்கிற எந்த கிளாஸாக இருந்தாலும் இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இம்ப்ளிசிட்டாகவே. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம எழுதுகிற கிளாஸை நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணலனாலும் இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை நம்மளோட கிளாஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதான் வந்து சூப்பர் மோஸ்ட் கிளாஸு. இது கீழே வர எல்லா கிளாஸுமே சப் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது சொன்ன மாதிரி java.lang பேக்கேஜில் இருக்குது. தென் அப்போது அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, காமனாக யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா பில்டின் மெத்தட்ஸ் தான் அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ளேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இப்போ நம்ம சில மெத்தட்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். இந்த toString ஹேஷ் கோடு ஈக்குவல்ஸ் இந்த எல்லா மெத்தட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருந்தால் டிரைவ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கிளாஸ் மாதிரி. இந்த எல்லா மெத்தட்ஸுமே ஃபஸ்ட்டு ஒரிஜினேட் ஆனது எந்த ஏரியாவில் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ளே தான். ஸோ இந்த எல்லா மெத்தட்ஸுக்குமே ஓனர் யாருன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான். ஸோ இந்த எல்லா மெத்தட்ஸையும் அவங்கவுங்க கிளாஸுக்கு ஜாவா டெவலப்பர்ஸ், இப்போ ஸ்ட்ரிங்குனா ஸ்ட்ரிங்கு கிளாஸுக்கு இந்த இதில் இருக்கிற சில மெத்தட்ஸ்லாம் ஓவர் ரைட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷனை மாற்றிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த toString என்ற மெத்தட் இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸில் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். அதே இந்த toString மெத்தட் வந்து ஸ்ட்ரிங் கிளாஸுக்குள்ளே வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரிங்குன்ற கிளாஸ் வந்து நம்ம ஒரு வீடியோ போடுவோம், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த toString மெத்தட் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸில் ஒரு மாதிரியும் அந்த ஸ்ட்ரிங் கிளாஸில் ஒரு மாதிரியும் பிஹேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போனா என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரிங் கிளாஸில் இந்த toString மெத்தடை ஸ்ட்ரிங் கிளாஸில் ஓவர் ரைட் பண்ணி அவங்க இதோட ப்ராப்பர்ட்டி அப்படிலாம் இதோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருக்க கிளாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் சில மெத்தட்ஸ்லாம் நான் இங்கே எழுதியிருக்கேன். toString ஹேஷ் கோடு ஈக்குவல்ஸ். ஸோ இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, அதுவும் இல்லாமல் மேஜராக நம்ம யூஸ் பண்ணுற 3 மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ இது 3த்தை பற்றியும் நம்ம பார்ப்போம். தென் இந்த வெயிட் நோட்டிஃபை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட்ஸில் வரப்போ பார்ப்போம். தென் இந்த ஃபைனலைஸ் க்ளோன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்டர்லேயும் தென் அரேஸ்லேயும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த 3 மெத்தட் என்னென்ன toString ஹேஷ் கோட் ஈக்குவல்ஸ் பற்றி இப்போது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், toString மெத்தடோட ரிட்டர்ன் டைப் என்னவாக இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ toString ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த toString மெத்தட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டெமோ கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். டெமோ d1 = நியூ டெமோ ஆஃப் அப்படின்னு. இந்த toString என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டெமோன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதோட டீட்டெயில்ஸை ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும், அந்த ஃபார்மேட்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் எந்த பேக்கேஜில் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ் எந்த பேக்கேஜில் இருக்குது, அந்த பேக்கேஜ் நேம், அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் நேம், அதுக்கப்புறமா ஒரு அட் சிம்பிள், அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்ட்ரா டெசிமல் ஃபார்மேட்டில் ஒரு இன்டீஜர் வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த toString ரிட்டர்ன் பண்ணுற ஃபார்மேட்டோட ஒரு ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ toString வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ளே என்ன பண்ணும், ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸை ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹேஷ் கோடு என்ன பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஹேஷ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ ஜென்ரேட் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு இன்டீஜர் வேல்யூ ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? சப்போஸ் 2-3 ஆப்ஜெக்ட் சேம் மெமரி அட்ரஸ் வச்சுருந்தா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து S1 ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, S2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது ரெண்டுத்தோட ஹேஷ் கோடும் சேமாக இருக்கும். ஹேஷ் கோடுன்றது என்னென்னா, ஜென்ரலாக ஒரு மெமரி அட்ரஸுக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூ கம்பைலர் ஜென்ரேட் பண்ணி தரும் இல்லையா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் கோடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஹேஷ் கோட் சப்போஸ் 2 ஆப்ஜெக்ட் ஒரே மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணால், இல்லை நிறைய ஆப்ஜெக்ட் ஒரே மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணால், அந்த ஹேஷ் கோட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸுக்குள்ளே இந்த மெத்தட்ஸோட பிஹேவியர். ஓகேவா? ஸோ அதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். இது ஒரு இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். எதை வச்சு, ஆப்ஜெக்டோட மெமரி அட்ரஸை வச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? சப்போஸ் 2-3 ஆப்ஜெக்ட் வந்து ஒரே மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தால் அதோட மெமரி ஹேஷ் கோட் வேல்யூ வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே,
இப்போ இங்கே வந்து பாருங்கள் மூணாவதாக ஒரு மெத்தட் இருக்குது, என்னென்னு ஈக்குவல்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட ரிட்டர்ன் டைப் என்னென்னா பூலியன். ஸோ அப்போ ஈக்குவல்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து எய்தர் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு நமக்கு இதுலேருந்து தெரிய வருது. இதோட பேராமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்காக இது வெயிட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு ஹேஷ் கோடும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணி ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்ம ஹேஷ் கோட் ஃபங்க்ஷன் வந்து ஹேஷ் கோட் மெத்தடை பற்றி பார்த்தோம் இல்லையா, அது என்ன பண்ணோம், எல்லா ஆப்ஜெக்டோட மெமரி அட்ரஸையும் ரீட் பண்ணி அதுக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூ ஜென்ரேட் பண்ணி தரும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஈக்குவல்ஸ் என்ன போகுதுன்னா அந்த ஜென்ரேட் பண்ணி தர ஹேஷ் கோட் இருக்கு இல்லையா, அது ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் சேமாக இருக்கா இல்லையா. அப்போது s1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் s2ன்னு போட்டோன்னா ரெண்டுத்தோட ஹேஷ் கோடும் சேமாக இருந்தால் ட்ரூ தரும், சேமாக இல்லைனா ஃபால்ஸ்னு தரும். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ளே இந்த ஈக்குவல்ஸ் ஆஃப் மெத்தடோட பிஹேவியர் என்னது, ரெண்டு ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோடை கம்பேர் பண்ணி ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு தரும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் இந்த மூணு மெத்தடுக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், டெமோன்ற ஒரு பேக்கேஜுக்குள்ளே சாம்பிள்னு ஒரு கிளாஸை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ மெயின் மெத்தட்குள்ளே வந்துடும், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சாம்பிள் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். சாம்பிள் s1 ஈக்குவல் டு நியூ சாம்பிள் ஆஃப் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு, என்னென்னு மெமரி அட்ரஸில் s1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே அந்த நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் லோட் ஆகிருக்கும். தென் பாருங்கள், ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட்ன்றது என்ன, சூப்பர் மோஸ்ட் கிளாஸு. இது ஜாவா டெவலப்பர்ஸு பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி லேங் பேக்கேஜ்குள்ளே. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் obj ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணுறப்போ அந்த சூப்பர் மோஸ்ட் கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ objன்னு இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம மூணாவதாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், என்னென்னு சாம்பிள் s2 அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சாம்பிள் கிளாஸில் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை அசைன் பண்ணுறோம். ஸோ s1 ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இங்கே. ஸோ இதே ஆப்ஜெக்டையே நான் திருப்பி s2க்கு அசைன் பண்ணுறேன். அப்போ நான் s1 s2 இது ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்ட் தான், அதாவது ஒரே மெமரி அட்ரஸை தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஹேஷ் கோட் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. என்னென்னா ஹேஷ் கோட்னா என்ன சொல்லியிருந்தேன், இப்போ இந்த மெமரி அட்ரஸ் இருக்குன்னா இதுக்குன்னு ஒரு இன்டீஜர் வேல்யூவை இந்த ஹேஷ் கோட் ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணி தரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்போனா s1 டாட் ஹேஷ் கோட் அப்படின்னு நமக்கு தரப்போ இந்த ரேண்டமான ஒரு இன்டீஜர் நம்பரிங் இங்கே வந்து ஜென்ரேட் ஆகி வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு obj டாட் ஹேஷ் கோட்னு கொடுக்குறப்போ இன்னொரு ஹேஷ் கோட் வந்து ஜென்ரேட் ஆகி வருது, இன்டீஜர் வேல்யூ. இப்போ நான் s2 டாட் ஹேஷ் கோட்னு கொடுக்குறப்போ அதே மாதிரியே ஒரு ரேண்டமான ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் எனக்கு ஜென்ரேட் ஆகி வருது. ஆனால் நம்ம இங்கே ரெண்டுத்தையும் பார்த்தோம்னா சேமாக இருக்குன்றோம். ஃபஸ்ட்டு s1ஓட ஹேஷ் கோடும் s2ஓட ஹேஷ் கோடும் சேமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி? ஏன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒரே மெமரி அட்ரஸை தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அப்போனா அது ரெண்டுத்தோட ஹேஷ் கோடும் சேமாக இருக்கும். கரெக்டாக? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல்ஸ் ஆஃப் மெத்தடோட பிஹேவியரை பார்ப்போம். s1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் s2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ s1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் s2னா என்ன பண்ணோம், s1ன்றது என்ன, ஸோ இந்த மெமரி அட்ரஸும், ஸோ இதுக்குன்னு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும் இல்லையா, 1 2 3 இதுக்கு 4 5 6 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த s1ஓட மெமரி அட்ரஸும் அதாவது ஹேஷ் கோட் வேல்யூவும் எங்கே இருக்குது பாருங்கள், 93258350 இருக்கா. ஸோ இந்த ஹேஷ் கோட் வேல்யூவும் இந்த ஹேஷ் கோட் வேல்யூவும் கம்பேர் பண்ணும் இந்த s1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் s2 அப்படின்றது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலா இல்லை தானே. ஸோ அப்போனா இல்லை, s1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் s2. ஸோ இது s1 இது s2. கரெக்டாக? ஸோ இது obj. ஸோ s1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் s2 நம்ம தரப்போ இந்த ரெண்டு ஹேஷ் கோட் வேல்யூஸும் கம்பேர் ஆகுது. அப்படி கம்பேர் பண்ணுறப்போ எல்லாமே மேட்ச் ஆகி ரெண்டுமே ஒரே மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணுறதுனால ரெண்டுத்துக்கும் ஒரே ஹேஷ் கோட் இருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்குது. அப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும், ட்ரூன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம obj டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் s2ன்னு தரோம். objவோட ஹேஷ் கோட் என்ன, 21262833 இருக்குது. அதே s2ஓட ஹேஷ் கோட் என்ன, 9325 சம்திங் வேறு ஏதோ இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு ஹேஷ் கோட் மேட்ச் ஆகலை. ஸோ அது ஃபால்ஸ்ன்னு நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், டூ ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டெசிமல் டபுள் கோட்ஸ்குள்ளே, அதாவது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக ஒன்று கன்வெர்ட் பண்ணி தரும் நம்மளோட ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸை. அது எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன், பேக்கேஜ் நேம், கிளாஸ் நேம், தென் ஒரு எக்ஸ்ட்ரா டெசிமல் வேல்யூ தரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம மூணு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டூ ஸ்ட்ரிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ s1 டாட் டூ ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணுறப்போ இங்கே பாருங்கள் டெமோ டாட் சாம்பிள்னு இருக்குது. நான் என்ன ஃபார்மேட் சொல்லியிருந்தேன், பேக்கேஜ் நேம் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்போ இந்த பேக்கேஜ் நேம் என்ன, டெமோ. ஸோ அப்போ டெமோ டாட் சாம்பிள் அப்படின்றது என்ன, கிளாஸ் நேம் அட்டு ஒரு ஹேஷ் கோட், அதாவது எக்ஸா டெசிமலில் ஒரு வேல்யூ தந்திருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி s2 டாட் டூ ஸ்ட்ரிங்னு தரேன். ஸோ s2வும் ஒரே மெமரி அட்ரஸ் தானே பாயிண்ட் பண்ணுது. அப்போனா அதோட
டூ ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷனும் சேமாக தான் இருக்கும், S1 அது மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ டெமோ டாட் சாம்பிள் அட் சேம் மெமரி அட்ரஸ் சேம் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவே தான் இருக்கும். ஓகேவா? இப்போது ஓபிஜே டாட் டூ ஸ்ட்ரிங்கை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ஓபிஜேன்றது யாரோட ஆப்ஜெக்ட்? ப்ரீடிஃபைன்ட் அப்படின்னா இன்பில்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் தானே. ஸோ அந்த கிளாஸ் எந்த பேக்கேஜ்குள்ளே இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன், லேங் பேக்கேஜ்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்போனா இங்கே பாருங்கள், ஜாவா டாட் லேங். ஸோ ஜாவான்றது சூப்பர் பேக்கேஜ், லேங்குன்றது சப் பேக்கேஜ். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஜாவான் இருக்குன்னா இதுக்குள்ளே லேங்குன்றது ஒரு சப் பேக்கேஜ். ஸோ அப்போ நம்ம லேங்கை ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜாவாக்குள்ளே என்ட்ரு ஆகணும், அதுக்கப்புறம் தான் இந்த லேங்குக்குள்ளே வர முடியும். ஸோ அதான் நம்ம எழுதியிருக்கோம், ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட்ன்றது கிளாஸ் நேம், ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கம்பைலர் ஜென்ரேட் பண்ணி தந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஹேஷ் கோடு ஈக்குவல்ஸு டூ ஸ்ட்ரிங்கு, இது எல்லாத்தோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும், அது எல்லாத்தோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ சின்னதாக ஒரே ஒரு நோட் மட்டும் பார்த்துடலாம். இப்போ நம்ம இங்கே சாம்பிள் S1 ஈக்குவல் டு நியூ சாம்பிள் ஆஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் OBJ ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சாம்பிளுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலை S1ன்னு, அதை நான் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணுறேன், system டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப் S1 அப்படின்னு கால் பண்ணுறேன். அவுட்புட் எனக்கு என்னவாக இருக்கும்? ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளை டேரெக்டாக பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அப்போல்லாம் இம்ப்ளிசிட்டாகவே டூ ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து கால் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ JVM என்ன பண்ணுன்னா, ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற டூ ஸ்ட்ரிங் மெத்தடை கால் பண்ணிடும். எப்போது டேரெக்டாக நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறப்போ, அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளாக நம்ம பிரிண்ட் பண்ணுறப்போ. ஸோ அப்போ நான் SOP ஆஃப் S1 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டூ ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து இம்ப்ளிசிட்டாகவே கால் ஆயிரும். ஸோ இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த டூ ஸ்ட்ரிங் ஆஃப், அது வந்து இம்ப்ளிசிட்டாகவே கால் ஆயிரும். ஸோ அப்போ கால் ஆச்சுன்னா என்ன பண்ணும், டூ ஸ்ட்ரிங் என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஃபஸ்ட்டு பேக்கேஜ் நேம் தென் கிளாஸ் நேம் ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து டெமோ பேக்கேஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ டெமோ டாட் சாம்பிள்ன்றது கிளாஸ் நேம் ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கும் இம்ப்ளிசிட்டாகவே. ஓகேவா? ஸோ அது எப்படின்னா இம்ப்ளிசிட்டாகவே டூ ஸ்ட்ரிங் மெத்தட் JVM கால் பண்ணிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிளாஸை நம்ம பிரிண்ட் பண்ணோம், அதாவது டேரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இம்ப்ளிசிட்டாகவே கால் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்னென்னு கிடைக்கும், ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட் அட் சம் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த நோட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, டேரெக்டாக நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறப்போ டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இம்ப்ளிசிட்டாக கால் பண்ணிடும் JVM அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்துட்டோம். ஆப்ஜெக்ட் கிளாஸ்னால் என்ன, அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற மூணு மேஜரான மெத்தட்ஸ் ஈக்குவல்ஸ், டூ ஸ்ட்ரிங் தென் ஹேஷ் கோடை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மெத்தடையும் நம்ம ப்ரோக்ராமில் எப்படி நம்ம ஓவர் ரைடு பண்ணி அதோட இம்ப்ளிமெண்டேஷனை மாற்றணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டூ ஸ்ட்ரிங்னால் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸை ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக கொடுத்துருச்சு. கரெக்டாக? அதே மாதிரி இந்த ஈக்குவல்ஸ் என்ன பண்ணுச்சு, ரெண்டு ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோடு வேல்யூ செக் பண்ணிச்சு. கரெக்டாக? ஸோ இது எல்லாத்தையும் மாற்றி நம்ம ஈக்குவல்ஸ் என்ன தெரியுமா பண்ண வைக்க போகிறோம், ஸோ ரெண்டுத்தோட மெமரி அட்ரஸை கம்பேர் பண்ணாத, ரெண்டுத்தோட கண்டென்ட்டை கம்பேர் பண்ணவி அப்படின்னு நம்ம பண்ண வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஹாயின் இருக்குது, இதுலேயும் ஹாயின் இருக்குன்னா ரெண்டுத்தோட கண்டென்ட் ஹாயின் இருக்கா அப்படின்னு செக் பண்ண வைக்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த டூ ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் டூ ஸ்ட்ரிங் என்ன பண்ணுச்சு, ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸை ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக பிரிண்ட் பண்ணுச்சு இல்லையா, அதுக்காக பதிலாக நம்ம கண்டென்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அதாவது நெக்ஸ்ட் வீடியோட எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.